வணக்கம். ஓகே, இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கிளைங் போனேன். ஸோ கிளைங் போயிட்டு வாழைத்தண்டு பார்த்தேன். ஸோ வாழைத்தண்டு பார்த்தோன்னே எனக்கு வந்து ஒரு யோசனை தோணுச்சு. ஏன்னா சில பேர் என்ன பண்ணுறாங்க, வாழைத்தண்டு வந்து அஹ், எல்லா நேரத்துலையும் சாப்பிட்றாங்க. ஸோ அப்போ வந்து இதுக்குன்னு ஒரு முறைகள் இருக்குது. ஸோ அந்த முறைகளை தான் நான் இன்னைக்கு ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, வாழைத்தண்டு, அகத்திக்கீரை. ஸோ இந்த ரெண்டு பொருளுமே வந்து மாசத்துல ஒரு நாள் சாப்பிடணும். அப்போ எப்பன்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசை முடிஞ்சு 16வது நாள் அப்போ வந்து ஏகாதேசி திதி வரும். ஸோ இந்த ஏகாதேசி திதிக்கும் அமாவாசைக்கும் என்ன சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அப்போ தான் வந்து நம்மளோட குடல் மண்டலம், யூரினரி மண்டலம் எல்லாமே வந்து ரெடி ஃபார் கிளீனிங். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த வாழைத்தண்டு வந்து நம்மளோட யூரினரி ட்ராக்கை சுத்தப்படுத்தும். இன்னொன்று வந்து அகத்திக்கீரை வந்து குடல் மண்டலத்தை சுத்தப்படுத்தும். இதை எப்படி சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து அமாவாசை முடிஞ்சு 16வது நாள் ஏகாதேசி வருதுல, அப்போ என்ன பண்ணணும், அன்னைக்கு வந்து இந்த ரெண்டு பொருள் தான் நம்மளுக்கு வந்து சாப்பாடு. ஓகே, காலையிலேருந்து விரதம் இருந்து ஸோ முதல் சோறு சாப்பிட்றப்ப அகத்திக்கீரை, வாழைத்தண்டு இதுதான் வந்து நம்ம முத அந்த சாப்பிடணும். அப்போ சாப்பிட்றப்ப என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த யூரினரி ட்ராக்ல இருக்கக்கூடிய அழுக்குகள் அப்புறம் வந்து அது எல்லாமே க்ளீன் பண்ணிடும். அப்புறம் ரெண்டாவது, அகத்திக்கீரை சாப்பிட்றப்ப வயிற்றில் இருக்கக்கூடிய கிருமிகள் பூச்சிகள் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணிடும். ஸோ இப்போ இது மாதிரி சாப்பிட்டு யார் சாப்பிட்றான்னு பார்த்தீங்கன்னா வந்து முறையாக சாப்பிட்றவங்களுக்கு வந்து உங்களுக்கு ஸ்கின் டிசீஸ் வராது. ரெண்டாவது, இடுப்பு வலி முட்டி வலி அதுவும் வராது. அப்போ வந்து இது மாதிரியான முறைகளாக வந்து நம்ம விட்டுட்டோம். ஸோ இப்போ நீங்கள் இது சாப்பிட்டுட்டிங்கன்னா, அகத்திக்கீரை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. மற்றது வந்து லைக் இந்த கிழங்கு வகை, மரவள்ளி கிழங்கு சாப்பிடக்கூடாது. ஏன்னா அது சாப்பிட்டீங்கன்னா தொக்சிகாக மாறிடும். ஏன்னா அதெல்லாம் ரூல்ஸ் இருக்குது. ஸோ அப்படி இந்த மாதிரி சாப்பிட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வலிகள், முட்டி வலிகள், இடுப்பு வலிகள் வராது. அப்படி உங்களுக்கு இன்னும் வலிக்குது அப்படின்னா, எங்கிட்ட பிரண்டை எண்ணெய் எல்லோ பாக்ஸில் இருக்குது, நீங்கள் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். நிறைய பேர் வாங்கி பயன்படுத்தி நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க என்கிட்ட. அப்போ நீங்கள் வந்து கிளாங்க்கு போனீங்கன்னா ஜமால் கடையில் இருக்குது. இல்லைன்னா வந்து முத்துப்பிள்ளை ஆப்போசிட் மஸ்ஜித் இருக்குல்ல, அங்கேயும் இருக்குது. நீங்கள் அங்கேயும் வாங்கிக்கலாம். வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். பிரண்டை எண்ணெய் இது வந்து முட்டி வலிக்கு, இடுப்பு வலிக்கு, கழுத்து வலிக்கு எல்லாம் கேட்கும். அப்படி உங்களுக்கு கழுத்து வலி என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த கணேஷா முத்ரா அதையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஏன்னா என்னோட லிங்க்ல இருக்குது. அதுவும் வந்து கழுத்து வலி இந்த இடத்துல இருக்கிற இந்த வலிகள்லாம் போகும். சரியா, செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ நிறைய பேர்த்துக்கு ஃபோர்வர்ட் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க. நன்றி, வணக்கம், பாய்.